Good morning, student. Today topic active transport. So, in a lesson பார்த்துருக்கோம்னா transportation in plants and circulation in animals. So, அதோட introduction பார்த்துருக்கோம் last class. Yeah. So, plantsல எப்படி transportation நடக்குது. So, ஃபுட் மெட்டீரியல்ஸும் ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் மினரல்ஸ் இதெல்லாம் ஒரு ரூட் ரீஜன் ஆர் லீவ் பார்ட் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகிட்டு ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு எப்படி ட்ராவல் ஆகுது. சரி, இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பிளான்ஸ். ஸோ எதன் மூலிமா எடுத்துகிட்டு போகும், அதோட இன்ட்ரொடக்ஷன் என்னென்ன அப்படின்ட்டு லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி சர்க்குலேஷன் அனிமல்ஸில் இந்த சர்க்குலேட்டரி ப்ராசஸ் எப்படி நடக்குது, ஆர்ட் எந்த இடத்துல இருக்குது, ஆர்ட்டில் என்னென்ன பிளட் வெசல்ஸ் எப்படியெல்லாம் செப்பரேட் ஆகுது, ஸோ அந்த பிளட் வெசல் வந்து என்ன மாதிரியான பிளட் வெசல் எல்லாம் தனித்தனியாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து லாஸ்ட் கிளாஸ் இன்ட்ரொடக்ஷனாக வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை தவிர்த்து டெஃபிஷியன் மெத்தட் அதுவும் பார்த்துருப்போம். டெஃபிஷியன்னா என்ன, டெஃபிஷியன் மூலமாக எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம். ஸோ டுடே கிளாஸ் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இல்லையா? ஸோ இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, எப்படி வந்து ரொம்ப எனர்ஜி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு வந்து பாஸ் ஆக ஆரம்பிக்கும் ஆக்டிவ் மெத்தடில் பார்க்கலாம். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூட்டிலைஸ் த எனர்ஜி டு பம்ப் மாலிகுல் அகேன்ஸ்ட் த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ஸ். இந்த கான்சன்ட்ரேஷனை பொறுத்து என்ன பண்ணால் ஸோ எப்படி வந்து ஒரு இடத்துல இன்னொரு மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இஸ் கேரிட் அவுட் பை த மெம்பரின்ஸ் ஆஃப் பவுண்டட் ப்ரோட்டீன். ஸோ அதை கடத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் மாலிகுல்ஸ் ரொம்ப முக்கியமானது இதுதான். இந்த ப்ரோட்டீன் மாலிகுல்ஸோட எனர்ஜி அதை பொறுத்து என்ன பண்ணால் இந்த ப்ரோட்டீன் மாலிகுல் அதை வச்சு தான் என்ன பண்ணால் அது வந்து எப்படி வந்து கேரி பண்ண ஆரம்பிக்கும். திஸ் ப்ரோட்டீன்ஸ் யூஸ் எனர்ஜி டு கேரி சப்ஸ்டன்ஸ் அக்ராஸ் த செல் மெம்பரின் ஹென்ஸ் தே ஆர் ஆஃப்டர் ரெஃபர்ட் டு அஸ் பம்ப். ஸோ இதுதான் மாதிரி திஸ் ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன்ஸ் அதுதான் என்ன பண்ணால் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே இருக்க சப்ஸ்டன்ஸ் செல் மெம்பரின்ஸ் வழியாக செல்ஃப் அந்த சோர் வழியாக என்ன பண்ணால் ஒரு செல்ஃபுலேருந்து இன்னொரு செல்ஃபுக்கு என்ன பண்ணால் கேரி பண்ண ஆரம்பிக்கும். சரியா, கேரி பண்ணுது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொன்னால் அந்த பம்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். திஸ் பம்ப்ஸ் கேன் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். ஸோ அடுத்து எங்கே குறைவாக இருக்கோ அங்கேருந்து அதிகமாக இருக்க இடம், இல்லை அதிகமாக இடத்துலேருந்து குறைவாக இருக்குது பாருங்கள். திஸ் பம்ப் கேன் டிரான்ஸ்போர்ட் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் த லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன். சரியா, ஸோ மாற ஆரம்பிக்குது. சரியா, ஸோ இது வந்து அப் ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். குறைவான இடத்துலேருந்து அதிகமான இடத்துக்கு மூவ் வந்து அப் ஹில் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நடக்குது. இது வந்து ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் மெத்தட். நெக்ஸ்ட்டு ஆஸ்மாசிஸ் சவுடு பரவல் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, ஆஸ்மாசிஸ்னால் சவுடு பரவல். இது எப்படி நடக்குது. ஆஸ்மாசிஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகுல் ஃப்ரம் ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன். ரொம்ப முக்கியமானது. ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஆஸ்மாசிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். இது பாருங்கள், ஆஸ்மாசிஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் சால்வெண்ட் ஆர் வாட்டர் மாலிகுல் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் to the region of lower concentration through the semi permeable membrane. ஸோ அந்த மெம்பரின்ஸோட இது செல்வால் இருக்குல்லையா, செல்வாலோட அந்த செமி பெர்மியபிள் மெம்பரின்ஸ் அப்படி சொல்லுது. அந்த இடத்துல என்ன பண்ணால் அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து குறைவாக இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ணது வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நேரத்தில் வந்து எல்லாமே இது வந்து ஃபுல்லாக மாற ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாறிச்சுன்னா வந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே என்ன பார்த்துருப்போம், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் லோயர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷனில் போக ஆரம்பிக்கும் அப் ஹில் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். சரிங்களா, ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் அடர்த்தி அதிகமாக இடத்துலேருந்து குறைவாக இருக்கிற இடத்துல வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட். ஸோ குறைவாக இருக்கிற இடத்துலேருந்து அதிகமாக இடத்துல மூவ் ஆச்சு வந்து அப்பில் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்து நடக்க ஆரம்பிக்கும். திஸ் ப்ராசஸ் இஸ் கேரிட் அவுட் டில் ஆன் ஈக்குவலிபிரம் இஸ் ரீச். ஸோ அது போதுமான அளவுக்கு இது ஈக்குவலிபிரம் ஈக்குவல் பண்ணுற அளவுக்கு ரெண்டு செல்ஸ்லும் ஒரே நார்மலாக இருக்குது. அந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நடந்துகிட்டே இருக்குது. ஆஸ்மாசிஸ் எ பேசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் எனி அதர் சால்வெண்ட் மாலிகுல். ஆஸ்மாசிஸ் எ பேசிவ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்லோவாக நடந்துகிட்டு இருக்கும். இல்லை, ஸோ இந்த பேசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் ஆர் எனி அதர் சால்வெண்ட். ஸோ வாட்டரும் கிடையாது, வேறு எந்த சால்வெண்ட் இருந்தாலும் சரி. இல்லையா, ஸோ ரெண்டு செல்ஸ்லையும் ஒரே ஈவனாக இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணால் இது வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பிளாஸ்மோலைசிஸ். லைசிஸ் மீன் பிரேக் டவுன். பிளாஸ்மா மெம்பரின் உடைச்சி வெளியே வர இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோலைசிஸ். சரிங்களா, ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுங்க. சரியா, ஸோ லைசிஸ் மீன் பிரேக் டவுன். லைசிஸ்னால் பிரேக் டவுன், உடைக்கிறது. ஸோ எதை உடைக்குது அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரினை உடைச்சிட்டு அங்கே இருக்கிற மாலிகுல்ஸ் அந்த செல்ஸை விட்டு ரிமூவ் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வெளியே வர அந்த ப்ராசஸ் பார்த்தா பிளாஸ்மோலைசிஸ். ஓரளவுக்கு இது பேர் என்ன பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு. பார்த்துங்க, இட் அக்கர்ஸ் when the water moves out of the cell and resulting in the shrinkage of cell membrane away from the cell wall.
சரி, அந்த செல் வாலை விட்டு அங்கே இருக்க மாலிகுல்ஸ், வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன பண்ணால் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் மூலமாக ரிமூவ் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் ஆகி வெளியே வர இந்த ப்ராசஸ் தான் நம்ம என்ன பண்ணோம்னா பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நல்லா புரிஞ்சுங்க. இட் அக்கர்ஸ் இந்த வாட்டர் மூவ்ஸ் அவுட் ஆஃப் த செல் அண்ட் ரிசல்ட்டிங் இந்த சிங்கேஜ். அந்த செல்லை விட்டு அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணால் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வரும்போது என்ன பண்ணால் அது வந்து சிங்கேஜ், அது சுருங்க ஆரம்பிக்கும். ஆஃப் த செல் மெம்பரேன் அவே ஃப்ரம் த செல் வால் வழியை விட்டு என்ன பண்ணால் ரிலீஸ் ஆகி வெளியே வருது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் பார்த்தீங்கன்னா பிளாஸ்மோலைசிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இந்த பிளாஸ்மோலைசிஸ்க்கு உங்களுக்கு இருக்கு பாருங்கள், பிளாஸ்மோலைசிஸ். சரியா? ஸோ இது வந்து நார்மல் பிளான்ட் செல், இது வந்து பிளாஸ்மோலைசிஸ் பிளான்ட் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மல் பிளான்ட் செல்ஸ் எப்படி இருக்குது? சரியா? ஸோ இது வந்து செல்வால், புரோட்டோபிளாசம், நியூக்ளியஸ் சென்டராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்க லாஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லுது. இந்த வழியாக என்ன பண்ணால் வாட்டர் வந்து லாஸ் ஆகுது. ஸோ இந்த வாட்டர் லாஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஸோ லாஸ் ஆனவொடனே என்ன பண்ணால் இந்த செல் மெம்பரேன்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி என்ன பண்ணுது, சுருங்கி போடுச்சுன்னா சின்னதாக வந்து இருந்திருக்கும். ஸோ இது வந்து பிளாஸ்மோலைஸ் பிளான்ட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? ஸோ இது வந்து நடக்க ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி செஞ்சு பாருங்கள். டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆஸ்மாசிஸ். நாம் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன், அடர்த்தி அதிகமாக எடுத்து குறைவாக எடுத்து அப்படி மூவ் ஆக ஆரம்பிக்கும். திசில் புனல் whose mouth is covered with a semi permeable membrane is filled with the sucrose solution. சுக்ரோஸ் சொல்யூஷனை திசில் புனலில் எடுத்துக்கிறோம். திசில் புனலோட மவுத் பார்ட் என்ன பண்ணோம்னா நம்ம செமி பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கும் ஒரு அந்த பேப்பர் வச்சு என்ன பண்ணோம்னா இந்த சுகர் சொல்யூஷன் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் ஃபில்டு வித் சுகர் சொல்யூஷன் இட் இஸ் ஸ்கிப்டு வித் இன்வெர்டட் இன்டு த பீக்கர் கண்டெய்னிங் வாட்டர். ஸோ அதை வந்து தலைகையாக வந்து ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கிறோம். அந்த வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு எவ்வளோ வாட்டர் எடுத்துக்கணும் மார்க் பண்ணி வச்சுக்கிறோம். மார்க் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சுகர் சொல்யூஷன் எவ்வளோ இருக்குன்ட்டு திசில் புனலில் மார்க் பண்ணுறோம். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து தலைகையாக என்ன பண்ணோம்னா இந்த வாட்டர் இருக்க அந்த பீக்கரில் க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த வாட்டர் will diffuse across the membrane due to osmosis and raise the level of the solution of the funnel. ஸோ இப்போது நம்ம அந்த திசில் புனல் இந்த சுகர் சொல்யூஷன் இப்போ என்ன பண்ணால் வாட்டரில் வச்சிடும். வாட்டரில் வச்சு கொஞ்சம் நேரம் போட்டுனோம்னா பார்த்துட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் அந்த ஃபுனலில் இருக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் கொஞ்சமாக வாட்டர் புள்ளி என்ன பண்ணால் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ இந்த மெத்தட் தான் பார்த்தீங்கன்னா ஆஸ்மாசிஸ் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோயர் கான்சன்ட்ரேஷன் வந்து மாற ஆரம்பிக்கும். இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பிடேஷன், உள்ளே இருத்தல். எப்படி வந்து உள்ளே வந்து இழுக்குது? இம்பிடேஷன் இஸ் த டைப்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன் இன் விச் த சாலிட் அப்சார்ப் வாட்டர் அண்ட் கெட் த ஸ்வால்வ்டு. உள்ளே வந்து என்ன பண்ணால் தேவையான சப்ஸ்டன்ஸ் வந்து இழுக்க ஆரம்பிக்கும், செக் பண்ணுது. எக்ஸாம்பிள் அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் பை சீட் அண்ட் ட்ரை கிரேப்ஸ். நம்ம என்ன பண்ணோம்னா இந்த சீட்ஸ் தானியங்கள் இருக்குது, தானியத்தெல்லாம் தண்ணி கொஞ்சம் எடுத்து ஒரு பீக்கரில் தண்ணியோ இல்லை டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஏதாச்சும் அந்த தானியங்கள் போடுவோம். நெல், இந்த இதுங்க கொட்டை விதைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே என்ன பண்ணால் அதில் போட்டு வைக்கிறோம். போட்டு வச்சுன்னு வச்சுக்க கொஞ்சம் நேரத்தில் என்ன பண்ணால் அதில் தண்ணி எல்லாம் என்ன பண்ணும் சக் பண்ணிகிட்டு இருக்கும். இது போதுமான அளவுக்கு என்ன பண்ணால் சக் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த வாட்டரை வந்து சக் பண்ணி எடுத்தால் மட்டும் அதில் என்ன பண்ணால் அந்த முளைச்சி வர ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அதெல்லாமே வந்து இருந்துகிட்ருக்கும். சரியா? absorption of water by the seed and dry grapes. If were not for imputation, the seedling will not have been able to emerge out of the soil. ஸோ அதை சக் பண்ணி எடுக்கலை அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து என்ன பண்ணால் சீட்லிங்னா முளைச்சி வர்றது. ஸோ அந்த முளைச்சி வர அந்த ப்ராசஸ் என்ன பண்ணால் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நடக்காது. ஸோ அந்த வாட்டர் சப்ஸ்டன்ஸ் அது வந்து ட்ரையாக இருக்கிற சப்ஸ்டன்ஸு அதில் வாட்டர் மாலிகுல்ஸ் ஆடானா மட்டும் தான் என்ன பண்ணால் அது வந்து அந்த சீட்லிங் ப்ராசஸ் நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் போகிற அந்த சீட்ஸ் அந்த வாட்டர் சப்ஸ்டன்ஸை வாட்டர் மாலிகுல்ஸை செக் பண்ணாமல் அப்படியே இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்லிங் ப்ராசஸ் வந்து நடக்காது. சரியா? ஆனால் கண்டிப்பாக சீட்ஸை போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணால் வந்து சக் பண்ணி எடுத்துக்கும். சரியா? இந்த ப்ராசஸ் தான் இம்பிடேஷன் இருக்குது. நெக்ஸ்ட் ரூட் ஏர் வாட்டர் அப்சார்பிங் யூனிட். ஸோ அந்த வேர் தூவிகள் சொல்லும் இல்லையா, அந்த ரூட்லேருந்து எப்படி வந்து இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து அப்சார்வ் ஆகுது. தெர் ஆர் த மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஏர்ஸ் அண்ட் த டிப் ஆஃப் த ரூட் விச் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் பை த டிஃப்யூஷன். இல்லையா பாருங்க, தெர் ஆர் த மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஏர்ஸ். ஸோ அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ரூட் ஏர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரியா? ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் ரூட் ஏர் டிப் ஆஃப் த ரூட் விச் அப்சார்ப் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் டிஃப்யூஷன். ஸோ சாயிலிருந்து என்ன பண்ணால் அந்த ரூட்டர்ஸ் வந்து டெஃபிஷியன் மெத்தட் மூலமாக என்ன சக் பண்ணி எடுத்துக்குது. ரூட்டர்ஸ் ஆர் த தின் வால்டு சிலிண்டர். இதுதான் வந்து ரூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அந்த ரூட்டர்ஸ் எப்படிங்க ரொம்ப தின்னாக இருக்கும். ரூட்டர்ஸ் ஆர் தின் ரொம்ப சின்னதாக இருக்குது. சிலிண்டர் பொசிஷன் உருளை வடிவத்தில் வந்து இருந்துகிட்ருக்கும். உருண்டை வடிவத்தில் இருந்துகிட்ருக்கும். இது எல்லாமே
எக்ஸ்டென்ஷன் ஆஃப் எபிடெர்மல் செல் தட் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஆஃப் ஏரியா அப்சார்ப்ஷன். ஸோ அது லென்த்தாக ஆட்டோம்னா ஸோ கீழே வந்து சக் பண்ணி எடுத்துக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கும். இருக்குது பாத் ஆஃப் வாட்டர் அப்சார்ப்ட் பை ரூட் ஹேர்ஸ் எப்படி வந்து வாட்டர் மாலிகுலர் சப்ஸ்டன்ஸ் அப்சார்ப் பண்ணி எடுத்துக்குது. Once the water enter into the root hairs, the concentration of water molecules in the root hair cell become more than the cortex. The cortex விட அங்கே இருக்கிற அந்த ரூட் ஹேர்ஸ்லாம் நாம் சக் பண்ணி எடுத்துக்குவோம். இதை பாருங்கள். Once the water enter into the root hairs, அதுக்குள்ளே என்ட்ரு ஆச்சு அப்படின்னா the concentration of water molecules in the root hair cells become more than the cortex. ஸோ அதோட ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து செக் பண்ணியிருக்கும். thus the water from the root hairs moves to the cortical cell by osmosis and reaches the xylem. ஸோ கார்டெக்ஸ் பார்ட் போக ஆரம்பிக்கும். ஸோ கார்டெக்ஸ் பார்ட்லேருந்து ஆஸ்மாசிஸ் மெத்தட் மூலிமா என்ன பண்ணணும்னா ஸோ அங்கே இருக்கிற அந்த சைலத்துக்கு வந்து ரீச் ஆக ஆரம்பிக்கும். பாருங்கள், தஸ் த வாட்டர் ஃப்ரம் த ரூட் ஹாஸ் மூவ்ஸ் த கார்டிகல் செல் போக ஆரம்பிக்குது பை த ஆஸ்மாசிஸ் அண்ட் த ரீச்சஸ் த சைலம். ஸோ கார்டிகல் செல்ஸ் வந்து சைலம் போக ஆரம்பிக்கும். ஸோ சைலத்துலேருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா டேரெக்டாக டிப் பார்ட் நுனி பகுதி வரைக்கும் என்ன பண்ண அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து கேரி பண்ண ஆரம்பிக்கும். ஃப்ரம் த வாட்டர் இஸ் டிரான்ஸ்போர்ட் டு த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். சரியா? ஸோ இதில் தான் இந்த ஸ்டெம்மு லீவ்ஸ்க்கு என்ன பண்ணால் இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? ஸோ இந்த ரூட் ஹேர்ஸ் செக் பண்ண ஆரம்பிக்கும். ரூட் ஹேர்ஸ்லேருந்து அப்படியே அது என்ன பண்ணணும் அப்படின்னா கார்டெக்ஸ் பார்ட் போக ஆரம்பிக்குது. கார்டெக்ஸ் பார்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஆஸ்மாசிஸ் மெத்தடில் சைலம் போய்ட்டு ரீச் ஆகும். சைலத்துலேருந்து ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணால் ஸ்டெம் பார்ட் அண்ட் லீவ் பார்ட் வந்து போக ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கிறது பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரூட் ஹேர் செல்ஸ். சரி, ரூட் ஹேர் செல்ஸு இந்த பார்ட் ஃபுல்லாகவே ரூட் ஹேர் செல்ஸ் ஆகும். சரியா? சாரி, இதில் வந்து ரூட் ஹேர் செல்ஸு. இது வந்து கார்டெக்ஸ் ரீஜன், கார்டெக்ஸ் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கார்டெக்ஸ் ரீஜன். ஸோ ரூட் ஹேர்ஸ் வந்து செக் பண்ணி அப்படியே என்ன பண்ணால் இந்த கார்டெக்ஸ் ரீஜன் போக ஆரம்பிக்கும். ஸோ கார்டெக்ஸ் ரீஜன் போனோடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சைலம், இந்த கலர்ஸ் இருக்குது சைலம். இந்த இங்கே போனோடனே ஆட்டோமேட்டிக்காக சைலம் பார்த்து என்ன பண்ணால் தனித்தனியாக பிரித்து அப்படி ஸ்டெம்மு லீஃப் எல்லாத்தையும் என்ன பண்ணால் தனித்தனியாக அனுப்ப ஆரம்பிக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் நடக்குது. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் in the root cell. ஸோ ரூட் செல்ஸ் என்ன டைப்ஸ் இருக்குது, எப்படி வந்து மூவ்மெண்ட் வந்து நடக்குது. ஒன்ஸ் வாட்டர் இஸ் அப்சர்வ் பை த ரூட் ஹேர்ஸ் இட் கேன் மூவ் டீப்பர் இன் ரூட் லேயர் பை 2 டிஸ்டன்ஸ் பாத்வே. ஸோ 2 வழியில் வந்து போக ஆரம்பிக்கும். ஒன்று வந்து அப்போபிளாஸ்ட் பாத்வே, நெக்ஸ்ட் வந்து சிம்பிளாஸ்ட் பாத்வே. அப்போபிளாஸ்ட் அண்டு சிம்பிளாஸ்ட் பாத்வே. அப்போபிளாஸ்ட் பாத்வே அப்படின்னா டைரெக்டாக இந்த செல்ஸோட கேப்லேருந்து என்ன பண்ணால் கரெக்டாக அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து போகிறது வந்து அப்போபிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ சிம்பிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்ஸோட இன்சைடில் அந்த செல் மெம்பரேன் இதுக்குள்ளே என்ன பண்ணால் அப்படியே போயிட்டு அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து போகும். இது வந்து சிம்பிளாஸ்ட் பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ 2 வே இருக்குது. ஒன்று வந்து அப்போபிளாஸ்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாஸ்ட் பாத்வே. ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்போபிளாஸ்ட் பாத்வே. The apoplastic movement of water across the exclusively through the intercellular space அப்படின்னு சொல்லுவோம். அதை பாருங்கள். The apoplastic movement, the water across exclusively through the intercellular space and the wall of the cell. சரி, அந்த செல்ஸோட வால்ஸில் இது கேப் இருக்குது. சரி, இங்கே இருக்குது, இது மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேப்பில் இது என்ன பண்ணால் ஸோ இந்த கேப்லேயே பார்த்து இந்த மாதிரி போகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போபிளாஸ்டிக் மூவ்மெண்ட் டஸ் நாட் இன்வால்வ் த கிராசிங் த செல் மெம்பரேன். சரியா? இந்த செல் மெம்பரேன் எந்த ஒரு இடத்துல என்ன பண்ணாது, கிராஸ் பண்ணாது. சரியா? செல் மெம்பரேன் கிராஸ் பண்ணாமல் செல் வாலோட கேப்லேயே என்ன பண்ணாது வந்து மூவ்மெண்ட் ஆகி போகிறது வந்து அப்போபிளாஸ்ட். சரியா? அப்போபிளாஸ்ட் மூவ்மெண்ட் டஸ் நாட் இன்வால்வ் கிராசிங் த செல் மெம்பரேன். திஸ் மூவ்மெண்ட் இஸ் டிபெண்டட் ஆன் த கிரேட் எண்ட். ஸோ அந்த கிரேட் எண்டை பொறுத்து என்ன பண்ண மூவ்மெண்ட் வந்து அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ இது வந்து செல் மெம்பரேனை கிராஸ் பண்ணாமல் அந்த செல் வால் கேப்பில் மட்டுமே போகிறது வந்து அப்போபிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் சிம்பிளாஸ்ட் பாத்து. இன் சிம்பிளாஸ்டிக் மூவ்மெண்ட் த வாட்டர் ட்ராவல்ஸ் த்ரூ த செல்ஸோட இன்சைடில் என்ன பண்ணால் போக ஆரம்பிக்கும். The cytoplasm, the intracellular movement through the plasmodesmata. The symbiotic movement is the water travels through the cell, the cytoplasm வழியாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். Intracellular movement is through the plasmodesmata. Water enter the cell through the cell membrane வழியாக வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் என்ட்ரு ஆக ஆரம்பிக்கும். Hence the movement is relatively slower, ரொம்ப ஸ்லோவாக போக ஆரம்பிக்கும். Movement is again down and potentially gradient. இந்த கிராவிடேஷன் இது பொறுத்து என்ன பண்ணாது, ஸோ ஸ்லோவாகும் இல்லாட்டி ஃபாஸ்ட்டாகும், ஃபாஸ்ட்டாகும் இந்த மாதிரி வந்து நடந்துகிட்ருக்கும். ஸோ இது வந்து சிம்பிளாஸ்ட் பாத்து அப்படின்னு சொல்லுவோம். இல்லையா? ஸோ இங்கே உங்களுக்கு இது இருக்கு பாருங்க, அப்போபிளாஸ்ட் அண்ட் சிம்பிளாஸ்ட் பாத்வே இல்லை. ஸோ இதான் வந்து அப்போ இது சொல்லுவோம். இல்லையா? இது அதுக்கு முன்னாடி செல்வால் இருக்குது, பிளாஸ்மா மெம்பரேன், கேஸ்பரின் ட்ரிப்ஸு,
சரிங்களா. கேஸ்பரின்ஸ், பிளாஸ்மோடெஸ்மாட்டா, என்டோடர்ம், பெரிசைக்கிள் எல்லாமே இருக்கும் இந்த செல்வால். ஸோ இப்போது இந்த இது வந்து அப்போபிளாஸ்ட் ப்ராசஸ் எங்கே பண்ணால் இந்த செல்ஸோட கேப்பில் மட்டும்தான் என்ன பண்ணால் போயிட்டு கேஸ்பரின் டிப்ஸை போய் ரீச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பொறுத்து வந்து அப்போபிளாஸ்ட். அப்போ சிம்பிளாஸ்ட் அப்படின்னா டைரக்டாக செல். ஸோ இதெல்லாமே ஒரு செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே வந்து ஒரு செல்ஸ். இந்த செல்ஸ் வால்ஸில் பொறுத்து அப்போபிளாஸ்ட்டு, டேரெக்டாக பொறுத்து நம்ம என்ன சொன்னால் சிம்பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. ஸோ இதான் அப்படின்னா 2 பாத்வே அப்படின்னு சொல்லுவோம். சரியா. ஸோ அப்போபிளாஸ்ட் அண்டு சிம்பிளாஸ்ட். தேங்க்யூ.